அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவை இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, நிச்சயம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது மே மாதத்தோட முதல் நாள் 1/5/2026 சித்ரா பௌர்ணமியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் வெற்றி 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 அப்படிங்கிறத நீங்க கண்கூடாக பார்க்க முடியும். அதனால கமெண்ட் செக்ஷன்ல நம்பிக்கையோட கொஞ்சம் உறக்க நீங்க வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி. சித்திரகுப்தர் அவதரித்த ஒரு திருநாள். மாதத்தோட முதல் நாளே இந்த பௌர்ணமி, அதிலும் வெள்ளிக்கிழமை வருவதால இதை நாம் சுக்கிரவார சித்திரை பௌர்ணமி அப்படின்னு நம்ம அழைக்கலாம். சுக்கிர பகவானோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். சில பேரெல்லாம் எப்பொழுதும் ரொம்ப நொந்து போய் பேசுவாங்க. நான்லாம் எந்த நேரத்துல பிறந்தேன்னு தெரியல, நான்லாம் என்ன பாவம் பண்ணன்னு தெரியல, எனக்கு மட்டும் எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது, எங்க போனாலும் எனக்கு தடையாவே வருது, மற்றவங்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா அவங்கெல்லாம் டக்கு டக்குன்னு அந்த விஷயத்துல முன்னேறிக்கிட்டே போறாங்க, நான் எங்க போனாலும் எனக்கு முன்னாடி போயிட்டு தர்தரம் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது அப்படின்ட்டு புலம்புவாங்க. அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய விதமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்க. சில பதிவுகள்லாம் நான் 2-3 நாளைக்கு முன்னாடியே உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அதற்கான சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா அந்த பொருளை நீங்க இந்த 2 நாள்ல தேடி வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம சொல்லக்கூடிய பொருள் ஒன்றும் கிடைக்காத பொருள்லாம் கிடையாது. எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் பூஜா ஸ்டோர்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அத்தகைய பொருளை பயன்படுத்தி தான் நம்ம வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிக அற்புதமான ஒரு விஷயத்த செய்ய போறோம். எப்பொழுதும் போல நான் சொல்வது ஒண்ணுதான், இது எல்லாமே நம்ம புதுசா கண்டுபிடிச்சது கிடையாது, ஏற்கனவே இருக்கக்கூடியது. பட் இருந்தாலும் அதை நம்ம ஒரு நல்ல விதத்துல உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் பொழுது, நீங்க அந்த சரியான நேரத்துல அதை செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இது தனி மனிதனுக்கு மட்டும் முன்னேற்றத்தை தராதுங்க, உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப நபர்கள் அத்தனை பேருக்கும் இது அவங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு வழியை காட்டும். வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டீங்க இல்லையா? இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலம் பண்ணுவாங்க, அதே மாதிரி நிறைய வழிபாட்டு விஷயங்கள், மந்திர உபாசனைகள் அதெல்லாம் பண்ணுவாங்க, யாகம் நிறைய பேர் நடத்துவாங்க. ஏன்னா இந்த பௌர்ணமி அன்று நம்ம அந்த சந்திர ஒளியில யாகம் நடத்துவது அப்படிங்கிறது அவ்வளோ கோடி புண்ணியங்களை நமக்கு பெற்றுத்தரும். அந்த காலத்துல இருந்தே ராஜாக்கள்லாம் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கணும்னா யாகம் வளர்ப்பாங்க. அஸ்வமேத யாகம்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்ப இந்த காலத்துல நம்ம கணபதி ஹோமம் நடத்துறோம், நவகிரக ஹோமம் நடத்துறோம், அதுக்கப்புறம் சுதர்சன ஹோமம் நடத்துறோம். நம்ம சரியான முறையில் அதை செய்யும் பொழுது அந்த நம்ம கூப்பிடக்கூடிய அந்த தேவதைகள் எல்லாம் அந்த இடத்துல அதுல வசியமாவாங்க. சில ஹோம நெருப்பு அக்னிகள்லாம் பார்த்தீங்கன்னா கணபதியோட உருவமே அதுல அப்படியே தெரியும். நம்ம சரியான முறையில மந்திரங்கள்லாம் உச்சரித்து எந்த ஒரு தவறும் இல்லாமல் நம்ம செய்யும் பொழுது அந்த கணபதியை அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய ஹோமத்துல பங்கேற்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. அக்னியை வளர்த்து நாம் சொல்லக்கூடிய மந்திர உச்சாடனைகள் அந்த நம்ம இருக்கக்கூடிய இடத்துல காற்றோடு கலந்து அது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அதிர்வுகள் போய் பதியும். ஸோ எல்லா நெகட்டிவிட்டியும், எல்லா காரிய தடைகளும், எல்லா கண்திருஷ்டியும், மற்றவர்களுடைய பொச்சரிப்பு, போராமை, இவை எல்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், இவை எல்லாம் விலகும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அந்த ஹோமத்துல உட்காரணும்னு சொல்லுவாங்க. அந்த ஹோம புகையை நாம் சுவாசிக்கணும். அந்த புகை நம் முகத்துல உடம்புல எல்லாம் பட்டுச்சுனாலே நம்ம ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கங்க. அதிலும் இந்த பௌர்ணமி தினத்துல பெண்களுக்கான ஒரு திருமண தடையை நீக்குவதற்காக சுயம்வர கலா பார்வதி ஹோமம் அப்படின்னு நடத்தப்படுது. ஆண்களுக்கு கந்தர்வ ராஜ ஹோமம் அப்படின்னு ஒன்று நடத்தப்படுது. குழந்தை பாக்கியத்தை தருவதற்காக சந்தான பாக்கிய ஹோமம் அப்படின்னு நடத்தப்படுது. ஆனா நம்மெல்லாம் இந்த யாகம் ஹோமம் அப்படின்லாம் இந்த கிரகப்பிரவேசத்தை அன்னைக்கு மட்டும்தான் அதை செய்யணும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆக்சுவலா அதை நீங்க வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி, சொந்த வீட்டுல இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம்,
செய்யணும் அப்படிங்கிறது தான் விதி. ஆனா நம்ம வந்து அதனால ஏற்படக்கூடிய பொருட்செலவு அதிகம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பண்றது கிடையாது. ஏன்னா அது பொருள் வாங்குறது, ஐயருக்கு காணிக்கை தரது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர். இந்த பௌர்ணமி, இந்த வருஷத்தோட பராபவ ஆண்டோட முதல் பௌர்ணமியில நம்ம வீட்டில் ஹோமம் செய்த பலன் கிடைப்பதற்கு நாம் ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் தான் பஞ்சகவ்ய தீபம். அந்த பஞ்சகவ்ய தீபத்துல நம்ம நல்ல நெய் விட்டு சில பொருட்களை நம்ம அதுல சேர்க்க போகிறோம். அப்படி நம்ம சேர்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும். தடை அப்படிங்கிறதே இருக்காது. தடை, தடங்கள், சிக்கல் இதெல்லாம் நமக்கு எதுலேயுமே இருக்காது. ஒரு வேலை தேட போறோம், ஒரு திருமண பேச்சு எடுக்க போறோம், ஒரு இடம் வாங்க போறோம், என்ன விஷயம் செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். ஸோ அது வந்து நம்ம என்ன பொருட்கள் அதில் சேர்க்க போறோம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ இந்த பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா உடனே பஞ்சகவ்ய விளக்கு ஒன்றாவது நீங்க வாங்கி உங்க வீட்டில் ரெடியா வையுங்க. நம்ம அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு நீங்க 8 to 9 சுக்கிரஹோரையில இதை நீங்க ஏத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்க வீட்டு ஹால்ல நீங்க ஏத்துங்க. ஹால்ல ஏத்தி அதை சுத்தி நீங்க எல்லாம் அமர்ந்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலவு வானத்துல பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல. ஏன்னா பௌர்ணமி இரவுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சக்தி உண்டு. அதனால நீங்க இரவு 8 to 9 வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துல இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அன்றைய தினம் தயவு செய்து அசைவம்லாம் சமைக்காதீங்க. பெண்கள் ஆண்கள் இருவருமே காலையிலேயே தலை குளிச்சிடுங்க. 8 மணிக்கு இதை நீங்க செய்யும்பொழுது உங்களுடைய பூஜை அறையில விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதன் பிறகு இதை வந்து நீங்க உங்க ஹால்ல செய்யுங்க. நீங்க வாங்க வேண்டியதெல்லாம் இந்த பஞ்சகவ்ய விளக்கு தாங்க. உங்க வீட்டுல ஏற்கனவே இருந்ததுன்னா நீங்க அதையே பயன்படுத்தி கொள்ளலாம். இதற்கு நீங்க சுத்தமான நெய் பயன்படுத்துங்க. சரிங்களா? நான் நெய் வந்து இதில் காமிக்கலை. நெய் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதை வந்து ஏதாவது ஒரு மண் அகல் அல்லது பழைய பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வைக்கலாம். சின்ன குழந்தைகள்லாம் இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் வையுங்க. ஏன்னா அவங்க வந்து தப்பி தவறி கூட அந்த பாத்திரத்தை தொட்டுட்டாங்கன்னா அவங்க கை வந்து சுட்டுடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இது உங்கள் ஹாலில் தான் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், சின்ன குழந்தைகள் இல்லை விளையாட்டு பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதை நீங்கள் செய்யுங்க. இந்த மண் இதில் இதை வச்சிடுங்க. வச்சுட்டு இது வந்து எந்த திசை நோக்கி எரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிழக்கு வடக்கு பார்த்து எரியிற மாதிரி வைங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இது முழுவதுமாக எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நெய்யோடு சேர்த்து நம்ம போட வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிவேர், பச்சை கற்பூரம், சாதாரண ஒரு நூல் திரி போட்டு வெள்ளை திரி போட்டு நீங்கள் ஏற்றலாம். நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இது எரியும் பொழுது இது கொஞ்ச நேரத்தில் நல்லாவே எரிய ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் நடுவில் நின்றுடுச்சுன்னா பயப்படாதீங்க. இன்னும் மேலே கொஞ்சம் நெய் விடுங்க. இங்கேயும் சுற்றியும் நீங்கள் நெய் விடுங்க. நல்ல ஒரு வாசனை அப்படிங்கிறது வரும். ஏன்னா பஞ்சகவ்யம் வெறும்னே நீங்கள் பஞ்சகவ்யம் விளக்கு ஏற்றினீங்கனாலே நல்ல ஒரு வாசனை வரும். இந்த பொருள்கள்லாம் நீங்கள் சேர்த்து ஏற்றும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பீடை தரித்திரங்கள் எல்லாமே நீங்கும். நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். தன ஆகர்ஷணங்கள் வந்து நிறையும். சரிங்களா? இது எரியும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஒன்றாக சேர்ந்து பணம் வசி வசி ஸ்வாஹா அப்படிங்கிறத நீங்க உச்சரிக்கலாம். இல்லை மற்றவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க ஒருத்தவங்களாவது அமர்ந்து பணம் வசி வசி ஸ்வாஹா அப்படிங்கிறத நீங்க உச்சரிக்கலாம். இந்த அக்னிக்கு முன்னாடி நம்ம அமர்ந்து அந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நல்ல பலன்கள் உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே கிடைக்கும். ஸோ இதை யாருமே தவறவிடாதீங்க. ஒரே ஒரு எளிய பொருள் பஞ்சகவ்ய விளக்கு தான். அதை நீங்கள் இப்போவே வாங்கி ரெடி பண்ணிக்கோங்க. நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.